வணக்கம், டாக்டர் பாலமுருகன். ஒன்ஸ் அகெயின் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக், ஒரு சின்ன ஹைட்டஸ்க்கு வேண்டி நம்ம வந்து அகெயின் வி ஆர் மீட்டிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேச போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன் நான். ஸ்டோரி நம்பர் 1 ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். ஆனால் அதில் உள்ள கேரக்டரோட பேரை சொல்லாமல் ஸ்டோரி மட்டும் சொல்லப்படும். 70% நீங்கள் என்ன ஸ்டோரி என்ன கேரக்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் சும்மா ஒரு ப்ரோமோ மாதிரி தான், ஒரு சின்ன பில்டப் ரீச்சுக்கலாம். ஒரு இளைஞன் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தோடைய செல்வத்தை சற்று உயர்ந்துக்கலாம். மிக அதிகமாக படிக்காததுனால அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லாததுனால நம்ம அந்த ஒரு மாதிரி வெளிநாடு போய் கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் அவன் அவ்வளோ திறமைசாலி இல்லாததுனால வந்து ஒரு தவறான முகவர்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து வெளிநாடு போக முடியாமல். ஆனால் நம்ம வெளிநாடு போகலை, ஏமாந்துட்டோன்னு வீட்டு ஊரில் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ கடன் வாங்கி அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால பயந்து போய் வேறொரு ஊருக்கு வந்து ஒளிஞ்சிக்கிறான். அவன் ஒளிஞ்சிக்கிற அந்த ஊரில் திறமையான சரியான முகவரை பார்த்து வெளிநாடு சென்று அங்கே வந்து தனது தகுதிக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்து உழைத்து சம்பாதித்த வெற்றிகரமான பலருக்கு உதவும் குணமுள்ள ஒரு இளைஞன் இருக்கான். இந்த திறமையற்ற ஏமாளி வந்து அந்த ஊருக்கு வந்து சேர்ந்த பிறகு இந்த உழைத்த திறமையான நல்ல குணம் படைத்த ஒரு இளைஞன் அவனுக்கு வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒரு சைன் போட்டு ஒப்பீடு கொடுத்து அவனுக்கு லோன் வாங்கி அவன் தன்னுடைய வாழ்க்கையில சிறக்கிறதுக்கு உதவி பண்றான். பட் இந்த திறமையற்ற ஏமாளி இந்த திறமையான நல்லவனை எப்போதும் கிண்டல் செய்வதும் கேலி செய்வதும் பல இடங்களில் வம்பில் மாட்டிவிடும் வேலை செய்வதும் நடைமுறையில் அந்த காட்சியில் இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம்னா, இந்த திறமையற்ற ஏமாளி இந்த திறமையான நல்லவனை கிண்டல் செய்வது துன்புறுத்துவதை பார்த்து கை தட்டி ரசித்துக் கொண்டிருக்கிறோம். என்னை சேர்த்து தான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும் எதை சொல்றேன். வெற்றி கொடிகட்டுங்கிற ஒரு படத்துல பார்த்திபன் சாரும் திரு வடிவேல் அவர்களும் அந்த ரோலை பண்ணியிருப்பாங்க. ஒரு திறமையற்ற ஏமாந்த ஒரு இளைஞனாக பார்த்திபனும், ஒரு திறமையான நல்ல குணம் மற்றவருக்கு உதவும் நல்குணம் படைத்த ஒரு இளைஞனாக வடிவேல் நடிச்சிருப்பாங்க. ஆனா டைரக்டர் சேரனோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. ஆனா டைரக்டர் சேரன் அதை எப்படி கொண்டு போயிருப்பாருன்னா, இவர் வந்து ஹீரோவாகவும் இவர் வந்து கோமாளியாகவும், ஒரு ஏமாளிய ஹீரோவாகவும் ஒரு நல்லவன கோமாளியாகவும் ஆக்கியிருப்பாங்க. அதோடைய திரைக்கதையுடைய அந்த ஒரு திறமையார். இது ஒரு நல்ல மூவி. அதனால வந்து அதை நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு வந்து அந்த காட்சியை எடுத்துக்கிட்டேன். ஒரிஜினல் கண்டென்ட் கருங்கிறது வேற. ஆனால் சொல்லப்படும் விதத்தை பொறுத்து ஒருத்தரை நம்ம வந்து விரும்புறதும் வெறுக்கிறதும், விரும்புறதும் எள்ளி நகையாடுறதும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு படம் ஒரு பெரிய உதாரணம். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு முதலாளி இருக்காரு. அந்த முதலாளிக்கு வந்து அந்த வீட்டில் உள்ள எல்லா விஷயங்களும் சரியா இருக்கணும், எல்லாம் சுத்தமா இருக்கணும், உணவுப் பொருட்கள் எங்கேயுமே திருடு போகக்கூடாது, இது மாதிரி நினைக்கிற ஒரு முதலாளி. அவருக்கு ஒரு காவலன் வேலை பார்க்குறான். அவனோட வேலை வந்து உணவுப் பொருட்கள் வேற எதுவும் திருடர்கள் வந்து திடாமல் இருக்கிறது, வீட்டில எல்லாம் ஒழுங்கா இருக்கிறது, இருந்த இடத்துல எல்லாம் இருக்கிறது, சரி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது அந்த முதலாளிக்கு மிகவும் விசுவாசமான ஒரு ஊழியன், நல்ல ஊழியன். ஆனா அதே வீட்டில் ஒரு திருடன் அந்த வீட்டிலேயே எங்கேயோ ஒளிந்து இருந்துட்டு இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, அந்த உணவுப் பொருட்களை சேதமாக்குறது, எடுத்து சாப்பிட்றது, இப்படின்னு திருடுற வேலை பண்ணி அந்த ஒரு நல்ல காவலனை எவ்வளவு முடியுமோ துன்புறுத்துறது அந்த திருடனோட வேலை. பார்க்குறோம் நம்ம அந்த திருடன் ஜெயிக்கிறதையும் திருடனால் அந்த காவலாளி மிகவும் துன்பப்படுவதையும் பார்த்து விழுந்து சிரிக்கிறோம். தட் இஸ் டாம் அண்ட் ஜெரி. ஏன்னா நான் எல்லாருமே டாம் அண்ட் ஜெரி ஃபேன்ஸ் தான். ஆனால் உண்மையை ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அந்த ஒரு வெரி சின்சியர் லாயல் ஒரு காடு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 2 ஸ்டோரியில என்ன சொல்ல வரேன்னா, உண்மை இங்கு முக்கியம் இல்லை, அது எப்படி சொல்லப்படுகிறது, அது எப்படி போய் மற்றவங்களை போய் சேருதுன்னா, இதுல பாத்தீங்கன்னா 95% நம்ம ரசிக்க தான் செய்வோம். யாருமே வந்து அது எப்படி இந்த லாஜிக்கே இல்லாம இருக்கே, வெளிநாடு போயிட்டு ஏமாந்து போய் இந்த ஊருக்கு வந்திருக்கவன், அதுவும் இவனுக்கு பேங்க்ல எல்லாம் போய் அவர் வந்து ஜாமீன் கையெழுத்துலாம் போட்டு லோன் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இவர் புரிதனைக்கும் கிண்டல் பண்ணி அவரை வந்து பில்லி பண்ணி அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. இவர் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் மேல கோபமோ இல்லை வடிவேல் மேல ஒரு வடிவேல் கேரக்டர் மேல ஒரு பெருமையோ நமக்கு வர்றதில்லை. ரீசன்
அந்த படம் எடுக்கப்பட்ட விதம், அந்த 2 நடிகர்கள் அந்த அந்த கேரக்டரை தாங்கி சென்ற விதம், டைரக்டருடைய மிகப்பெரிய ஒரு திறமை, இதெல்லாம் தான். டாம் அண்ட் ஜெர்ரி கிட்டத்தட்ட அப்படிதான். நம்ம வந்து ஐயோ ஒரு லாயல் ஒரு ஒரு லாயலான ஒரு வேலைக்காரனை வந்து இப்படி படுத்துது, இந்த எலி இப்படி படுத்துது அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறது இல்லை. பட் ஆனால் எலி ஜெயிக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். 95% அப்படிதான் இருக்கும். நம்ம யாரும் அந்த இடத்துல நியாயம் பேசுறது இல்லை. இந்த கதை இந்த 2 கதைகளோட என்ன நான் சொல்ல வரேன், இதற்கும் சித்த மருத்துவத்துக்கு என்ன சொல்றோம்னா, சித்த மருத்துவம் கிட்டத்தட்ட அப்படிதான். அது வெளிப்படுத்தப்பட்ட விதம், இப்போதைக்கு சமூகத்தில் அது மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட அப்படிதான். இதுல சயின்டிபிக் ஃபீல்டு, இது வந்து காமன் மேன நான் குறைய சொல்ல மாட்டேன் அந்த விஷயத்துல. ஏன்னா அவங்களுக்கு பெரிதாக அதை பத்தி ஒன்றும் தெரியாது. அது அவங்க முழுக்க ட்ரெண்டுன்னு மாறி போயிட்டாங்க. வாட் இஸ் ட்ரெண்டுன்னு அதை நோக்கி போறாங்க. ட்ரெண்ட் ஆல்வேஸ் நீட் நாட் டு பி த ஃபேக்ட். ஐ ரிப்பீட், ட்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் நீட் நாட் டு பி த ஃபேக்ட். காமன் மேனை குறை சொல்ல முடியாது அவங்களுக்கான. இன்னும் சொல்ல போனா இன்னும் 70% காமன் மேனுக்கு சித்த மருத்துவ நம்பிக்கை இருக்கு. அதை சீர்குலைக்க மாதிரி பல போலிகள் வந்தாலுமே சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் சயின்டிபிக் வேர்ல்டை பத்தி பேசுவோம். Scientific world, the so-called scientific world is not ready to look into the nuances of Siddha medicine. But ஒருவேளை அவங்க பார்க்கலன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதற்கு ஒரு சின்ன உதாரணம், கீழநள்ளி. கீழநள்ளி மஞ்சக்காமலை போகணும் ஒத்த வரியில் எங்கேயுமே எந்த ஒரு சித்தர்களும் எங்கேயுமே எழுதலை. ஆனால் அவங்க வந்து அந்த கீழநள்ளிங்கிற விஷயத்த ஒரு மூலிகையை எப்படி மருந்தாக்கணும், மஞ்சக்காமலையில் 18 பல டைப் சொல்லியிருக்காங்க. மாடர்ன் மெடிசனில் வந்து இன்ஃபெக்டிவ் ஹெப்படைட்டிஸ் A to Z நிறைய இருக்கு. இப்போ A B C D அப்படி போயிட்டே இருக்கு கணக்கு. ஹெப்படைட்டிஸ் A to Z மாதிரி இப்போ Z வரைக்கும் போயிடும். இன்னும் ஒரு 30-40 வருஷங்களா அது வரைக்கும் போயிடும். அவ்வளோ டைப் ஆஃப் வைரஸ் இருக்கு உங்களுக்கு கல்லீரல் தாக்குறது. ஸோ வைரல் ஹெப்படைட்டிஸ், சம் பாக்டீரியல் லெப்டோஸ்பைரோசிஸ் போல பாக்டீரியல், மலேரியாவில் சில சமயம் சிவியராக இருக்கிற நேரங்களில் ஒரு ஹிமாலட்டிக் ஜாண்டிஸ். ஏன்னா ஆர்பிசியில் வாழறது தான் அந்த பேராசைட்டுங்கிறதுனால ஹிமாலட்டிக் ஜாண்டிஸ் மலேரியாவில் வரலாம். ஸோ அந்த அனீபிக் லிவர் ஆப்சஸ் வந்துச்சுன்னா அங்கேயும் ஜாண்டிஸ் வரும், மஞ்சக்காமலை வரும். ஆட்டோமின் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்ற இயல்பாகவே உடம்புல ஜீன்லேயே இருந்து வர்ற ஒரு மஞ்சக்காமலை உண்டு. அப்புறம் வந்து கல்லீரலில் சில கேன்சர் இருந்ததுன்னா அதுலேயும் மஞ்சக்காமலை வரும். அப்புறம் வந்து பித்தப்பையிலிருந்து போகிற குழல்ல இடையில எங்கேயாவது அடைபட்டு இருந்ததுன்னா அப்பயும் மஞ்சக்காமலை வரும். அடைக்கிறது கல்லாக இருந்தாலும் வரும். அந்த போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் இருந்து கொலிசிஸ்டைட்டிஸ்ங்கிற இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் மஞ்சக்காமலை வரும். அப்புறம் போகிற வழியில் எங்கேயாவது அந்த இடத்த வந்து நேராக குத்தி அடைக்கிற பேங்க்ரியாட்டிக் ஹெட் ஆஃப் த பேங்க்ரியாஸ் கேன்சர்னாலும் வரும், ஸ்டொமக் கேன்சர்ல வரும். எல்லாம் அதே மாதிரி கல்லீரல்ல வேற எங்கேயாவது புற்றுநோய் இருந்து அந்த புற்று பறவை கல்லீரல் வந்திருந்தாலும் மஞ்சக்காமலை வரும். இதெல்லாம் மஞ்சக்காமலை வரதுக்கான காரணங்கள். மஞ்சக்காமலை ஸ்டேஜஸ் வேற, ஒன்றும் ஒரு ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் பிலிருபின் மட்டும் அதிகமாக இருக்கா, வெறும் மஞ்சள் மட்டும் தான் இருக்கா, உண்மையிலே கல்லீரல் தன்னுடைய செயல்தன்மையை இழந்து விட்டதா? பிலிருபின் அப்படிங்கிற அந்த மஞ்சள் தன்மை உள்ள மஞ்சள் நிறமி இருக்கு இல்லையா, அந்த நிறமியே முழுக்க அதுக்கான நேரடியான காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு திடீர்னு பிலிருபின் இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் பிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹிமாலட்டிக் ஜாண்டிஸ்ங்கிறதுலாம் ரொம்ப வந்து கல்லீரலுடைய செயல்பாட்டுக்கும் அந்த ஹிமாலட்டிக் ஜாண்டிஸ்க்கும் நேரடிய தொடர்பு கிடையாது. பல இடங்களில் கில்பர்ட் சிண்ட்ரோம்லாம் இருக்கு. ஸோ இதை பற்றி சித்த மருத்துவம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. சித்த மருத்துவ அடிப்படை நூல்களையும் அவருடைய நோயாளியை படித்தா அவங்களுக்கு புரியும். இதெல்லாம் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. கல்லீரல் நோய்களுக்கான காரணம், அது வந்து மஞ்சள் காமாலை நோய்கள் அப்படிங்கிற வகைகளையும், கல்லீரல் நோய்களுடைய காம்ப்ளிகேஷன்ஸ், அசைட்டிஸ், முக்கியமான அசைட்டிஸ்ன்னு சொல்ற வயிற்றுக்குள் நீர் சேவது, மஞ்சக்காமாலை ஏற்படுற கல்லீரல் நோய்களால கல்லீரலுடைய ஃபெயிலியர்னால வர்ற பெருவயிறு, அதாவது அசைட்டிஸ்ங்கிறத ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஆனா 32 டைப் இருக்கு அதுல. ஸோ அதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, நாட் ஜஸ்ட் லிவர்னால வர்ற அந்த ஒரு பெருவயிறு, அந்த ஒரு அசைட்டிஸ் மட்டும் அவங்க சொல்லலை. டிபர்குலர் அசைட்டிஸ் சொல்றாங்க, அப்புறம் வேற ஏதாவது சிஏவால வர்றது சொல்றாங்க, ஃபெயிலியர், கார்டியாக் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் சொல்றாங்க. எல்லாமே அந்த வரிசையில் இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது, அதான் தனியாக இன்னொரு தடவை சொல்றேன். பட் நம்ம எகைன் லெட் அஸ் கம் பேக் டு த சப்ஜெக்ட். மஞ்சக்காமாலை கீழநள்ளி. ஓகே, இதை ஒரே வரியில் சொல்லியிருக்காங்களான்னு கிடையவே. கீழநள்ளி பற்றி நிறைய இருக்கு. மஞ்சக்காமாலை நோய்ங்கிறது எந்த கண்டிஷன், பித்தக்க நோய், கண்டிஷன்ல வர மஞ்சக்காமாலைக்கு மட்டும்தான் இது கீழநள்ளி சொல்லியிருக்காங்க. இப்போ பித்தக்க மஞ்சக்காமாலை பெரும்பாலும் வைரல் ஹெப்படைட்டிஸ். ரொம்ப முக்கியமாக நமக்கு தெரிஞ்சது ஹெப்படைட்டிஸ் A, B, C, D வந்து B கூட வரும், E அப்புறம் ஈங்கிறதும் சாப்பாட்டால், அது ஓரோஃபிக்கல் ரூட்ல வர்றது. ஏவும் ஈயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அதிகமாக ஏவும், குறைந்த அளவில் வந்து E
ஹெப்படைட்டிஸ் சியும் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஹெப்படைட்டிஸ் சி நிறைய இருக்கும், பல பேருக்கு தெரியல. பிங்கிறது ஏஇ போல உணவால் வர்றது கிடையாது, உணவால் நீரால் வர்றது கிடையாது. பிங்கிறது ஆக்சுவலி ரத்தத்து மூலம் பரவுற ஒரு வைரஸ். அது பழைய காலத்துலேருந்து உண்டுங்கிறதுக்கான சில சான்றுகள் இருக்குது நம்ம சித்த மருத்துவத்தில். ஸோ இப்போ அந்த ஹெப்படைட்டிஸ் பி மஞ்சக்காமலை நம்ம இது கீழானலையும் கொஞ்சம் நம்ம சப்ஜெக்ட் குறிச்சிக்கிட்டோம்னா அதில் சில விஷயம் உங்களுக்கு புரியணும். ஒரு பித்தகப்ப நோய், அதுக்கு வாதத்தை அதிகப்படுத்தினா அந்த பித்தகப்பத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத கான்செப்ட். பேசிக் சிம்பிள். ஏன்னா when something is so simple, scientific community won't look into that. But that simple thing, simple saying has got some very 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 complicated and complex philosophical network back side. அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். மஞ்சக்காமாலை ஹெப்படைட்டிஸ் பிஆர் வந்தது. நம்ம வந்து பழைய காலத்தில் விட்டுருவோம், இப்போ உள்ள சயின்ஸுக்கு நம்ம பேசுவோம். ஒரு திடீர்னு இப்போ 2 வகையான ஹெப்படைட்டிஸ் பி பேஷண்ட் நம்மகிட்ட வருவாங்க. நம்பர் 1 70% எப்படி வருவாங்கன்னா, நான் வந்து ஃபாரின் போக ட்ரை பண்ணேன், வெளிநாடு போக ட்ரை பண்ணேன், டெஸ்ட் பண்ணும்போது ஹெப்படைட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜென் வந்து பாசிட்டிவ்னு வருவாங்க. இதுதான் பெரும்பாலும் வரும், சர்ஃபேஸ் ஆன்டிஜென் பாசிட்டிவ். ஓகே, அதுக்கு போய் அதோட இன்ஃபெக்டிவிட்டி எவ்வளவு இருக்குது, அதோட வைரல் லோடு எவ்வளவு இருக்குன்னு நம்ம யூஸ்வலாக மற்ற சிராலஜிக்கல் ஃபேக்டர் பார்க்கறது நேரடியாக சித்த மருத்துவத்தில் வைரல் லோடு பார்க்கறது உண்டு. வைரல் லோடில் அதை சொல்லுவாங்க ஆர்டிபிசிஆர், குவான்டிடேட்டிவ் as well as குவாலிட்டேட்டிவ் ஆர்டிபிசிஆர். அந்த ஆர்டிபிசிஆர் இப்போ ரொம்ப ஃபேமஸான வார்த்தை ஆஃப்டர் பிகாஸ் ஆஃப் கொரோனா. அதில் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் இருக்குது. குவாலிட்டேட்டிவ்ங்கிறது உண்மையிலே அந்த வைரஸ் இருக்கா அப்படிங்கிறது நேரடியான டெஸ்ட் தான். இருக்கு, எஸ் இட் இஸ் தேர், இருக்கு இல்லைங்கிற அந்த பதிலை மட்டும் சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ் ஆர்டிபிசிஆர். குவான்டிடேட்டிவ் ஆர்டிபிசிஆர் இருக்கிறது இஸ் அபவுட் வைரல் லோடு. எத்தனை வைரஸ் குஞ்சுகள், வைரஸ் கிருமிகள் எத்தனை இருக்கிறது உடம்புல அப்படின்றது. அது காப்பீஸ் சொல்லுவாங்க, எத்தனை காப்பீஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்றது தான் குவான்டிடேட்டிவ் ஆர்டிபிசிஆர். சரி, இப்போ கீழாநல்லிக்கும் அதற்கு என்ன தொடர்புன்னா, கீழாநல்லி ஹேஸ் பீன் ப்ரூவ்ட் as a potent hepatitis B DNA polymerase inhibitor. ஒரு சயின்டிஃபிக், இது ஒரு pharmacological word. DNA polymerase inhibitor, hepatitis B DNA polymerase inhibitor அப்படிங்கிறது அதோடைய அறிவியல் விளக்கம். சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் உள்ள நெருங்கி போனோம்னா அந்த கீழநல்லி என்ன ஃபார்ம்ல கொடுக்குறது, அது வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் பி டிஎன்ஏ பாலிமரேஸ் இன்ஹிபிட்டார் தன்மையுள்ள ஃபிலாந்தின் அப்படிங்கிற அந்த ஆக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னா அதற்கான நேரடியான குணபாட தத்துவம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஒரு ஆக்டிவ் பிரின்சிபலை ஐசோலேட் பண்ணி, அந்த ஒரு கெமிக்கலை ஐசோலேட் பண்ணி கொடுத்தோம்னா அது வெற்றிகரமாக இருக்குமானா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கு நான் காரணம் சொல்றேன். சித்த மருத்துவம் வைரஸ் என்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு கிடையாது. அவங்க அந்த வைரஸ் உடம்புல பார்த்த பிறகு என்ன நோயை உண்டாக்குதோ அதை மட்டும் தான் நோயை எடுத்துருக்காங்களே ஒழிய ஜஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் வைரஸ் அப்படிங்கிறது அப்படி ஒரு மைக்ரோபயாலஜிக்கல் கான்செப்ட் சித்தால கிடையாது. unless it becomes a pathology, சித்தா மெடிசன் has never recognized anything as a disease. ஸோ இந்த காலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லணும்னா ஹெப்படைட்டிஸ் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஜஸ்ட் பாசிட்டிவாக இருந்தால் அதை வந்து சித்த மருத்துவம் நோயாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு வைரல் லோடு அதிகமாகி அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து பிலிருபினை வந்து நேரடியான ஒரு வைரஸ் ஒரு லிவர் பேராமீட்டர் எடுத்துக்க முடியாது. ஏன்னா பல சமயம் வந்து அதுக்கு வேறு காரணம் இருக்கிறதுனால நம்ம அதை விட்டுட்டு HGPT, HGOT, காமா ஜிடின்னு சொல்கிற காமா குளுட்டாமிக் டிரான்ஸ்பெக்டிடேஸ், அப்புறம் வந்து சீரம் அல்புமின், சீரம் அல்கலைன் பாஸ்பேட்டேஸ், இத்தனை விஷயங்களை நம்ம வந்து ஈவன் சீரம் அல்ஃபா ஃபீட்டோ ப்ரோட்டீன் கூட நாங்கள் இப்போ வச்சுக்கிறோம் சித்தால. அது ஒரு முக்கியமான பேராமீட்டர் வச்சுக்கிறோம். இதில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்கிறதா, இதில் எதுவும் மாற்றம் இருந்தால் எஸ் அந்த வைரஸ்னால நேரடியாக இதற்கு வந்து கல்லீரலுக்கு போய் பாதிப்பு உண்டு பண்ணியிருக்குங்கிறத நான் எடுத்துப்போம். இல்லைன்னா ஜஸ்ட் வைரஸ் இஸ் ப்ரெசன்ட். அப்போ குவான்டிடேட்டிவ் ஆர்டிபிசிஆர் பண்ணி பார்ப்போம். அதில் காப்பீஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கீழாநல்லி கற்கமாக எடுத்துக்கிறோம். இப்போ அந்த காலத்தில் இந்த வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சக்காமலை வந்தால் மட்டும் தான் கொடுத்தாங்க. உதாரணம் வந்து ஒரு பேஷண்ட் ஹெப்படைட்டிஸ் பி அக்யூர் பண்ணி தான் தெரியவே தெரியாது அவங்களுக்கு. அதற்கு பிறகு அந்த ஹெப்படைட்டிஸ் பியோடைய வைரல் லோடு அதிகமாகி அது நேரடியாக கல்லீரலை தாக்கி கல்லீரல் சில சிம்டம் மஞ்சக்காமலையாக உண்டான மட்டும்தான் கீழாநல்லியை போதி கொடுத்தாங்க. அப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் ஏவளோ வந்ததுன்னா கீழாநல்லி கொடுத்தா தானா சரியாயிடும், கீழாநல்லி கொடுக்கலாம் சரியாயிடும். ஹெப்படைட்டிஸ் இயும் அப்படி, பிஇயும் அப்படிதான், கீழாநல்லி கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரியாயிடும். கொடுத்தா வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கலாம் ஒரு 15-20 நாள் சரியாகுதுன்னா கொடுத்தோம்னா 7 நாள் 8 நாளில் கொஞ்சம் நார்மலுக்கு வரும். 1 மாதம் ஆச்சுன்னா ஒரு 15 நாள் சரியாகுங்கிற மாதிரி அதோடைய அளவை கொஞ்சம் குறைக்குது. பட் ரொம்ப யோசிச்சு பார்த்தோம், ஒரு ஸ்டடியில் பண்ணி பார்த்தோம்னா சில சமயம் கொடுக்காம இருந்தால் கூட இந்த பேஷண்ட் ஆயிடுவாங்க ஏக்கும் இக்கும். பட் பிக்கு அப்படி கிடையாது. பிக்கு இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட். இப்போ அந்த கீழநல்லிங்கிற ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டோம். ஆனால்
சித்த மருத்துவத்தில் அகமருந்து 32 இருக்கு. எதற்கு இந்த 32 அகமருந்துன்னா 32 ஃபார்ம் ஆஃப் மெடிசன். ஆங்கில மருத்துவத்தில் மாத்திரைகள், இன்ஜெக்ஷன், சிரப், சப்குட்டனிஸ் ஸ்ட்ரிப் நிறைய இருக்கு இல்லையா, நிறைய இருக்கு. ஐவில வந்து ஐஎம் இருக்கு, சப்குட்டேனியஸ் இருக்கு, அப்புறம் ஈவன் இன்ட்ராடெர்மல், அப்புறம் வந்து இதில் அப்புறம் வந்து ஏனல் பிரசன்டேஷன், ஏனல் மெடிசன்ஸ் கூட இருக்கு நிறைய. அது ஃபார்ம் ஆஃப் மெடிசன். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் அகமருந்துல கற்கம், கடுகு, லேகியம், இலகம், சூரணம், கஷாயம், குடிநீர், நிறைய டைப் ஆஃப் அகமருந்துகள் இருக்கு இன்டர்னல் மெடிசன். அந்த இன்டர்னல் மெடிசன்ல ஒரு தாவரத்தை, ஒரு மூலிகை, கிழாலிங்கிற ஒரு மூலிகையை ஏன் வந்து கஷாயமா அவங்க சொல்லல, இலகம் ஐ மீன் லேகியம் சொல்லி காமனா நமக்கு தெரிஞ்ச ஒரு லேகியம்ங்கிற ஃபார்ம்லையும் அவங்க கொடுக்கல, சூரணம்ங்கிற பவுடர் ஃபார்ம்லையும் அவங்க கொடுக்கல, எண்ணெய் ஃபார்ம்லையும் கொடுக்கல. ஆனா அவங்க கற்கம்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் கற்கம்? கற்கம் இஸ் a crude mixture, அதாவது ஐ மீன் செமி கிரைண்டட் crude mixture that has to be given along with buttermilk. இதுதான் ஃபார்முலேஷன். இந்த ஃபார்மை தவிர எந்த ஃபார்ம்லையும் வேலை செய்யாது. வேலை செய்யாதுன்னா அதோட ஒன்று வேலை செய்யாமல் இருக்கணும், இல்லை ரொம்ப கம்மியாக வேலை செய்யணும். அதை ஐசோலேட் பண்ணி ஆக்டிவ் பண்ணி ஒரு கேப்சூல் ஆக்கி வேலை செய்யாது. தட்ஸ் வை இட் டிடன்ட் என்ன சொல்றது கெயின் த ஃபார்மகாலஜிக்கல் ரெகக்னிஷன். அதுக்கு பெருசாக கிடைக்காத காரணம் அதை காசாக்க முடியாது. காசாக்க முடியாத எந்த ஒரு விந்தையான பொருளாக அது சஞ்சீவி மூலிகையாக இருந்தாலும் சரி, அதனால காசு வந்தால் தான் அறிவியல் அந்த பக்கம் எட்டி பார்க்கும். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த மெடிசனுடைய முக்கியத்துவம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் ஹெப்படைட்டிஸ் பி ஜாண்டிஸோட இருக்காங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு மாடர்ன் மெடிசன் என்ன பண்ணுவாங்கன்னா லாமியோடின், சிலியோடின் மாதிரியான சில ஆன்டிவைரல் ட்ரக்ஸை வந்து கொடுப்பாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்லீரல் பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கு, உதாரணம் வந்து ஏஜிபிடி அதிகமாக எலிவேட்டாக இருக்கு, காமா குளுட்டமைல் டிரான்ஸ்பெப்டிடேஸ் அதிகமாக இருக்கு, சீரம் அலுமினியம் குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி வந்து என்சைம்ஸ் அதிகமாக இருக்கு, அதோடைய சிந்தட்டிக் ஃபங்க்ஷன் சொல்ற அதோடைய உண்டாக்கும் அபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த சிந்தட்டிக் அபிலிட்டி அது குறைஞ்சதுன்னு என்ன ஆகும்னா வேற சில விஷயம் குறையும். எப்படி என்சைம்ஸ் அதிகமாகிறதுன்னு சொல்லுது, அதோடைய பாதிப்பை பத்தி சொல்லுது. ஆனா வேற சில விஷயம் குறையிறதுங்கிறது அதோடைய ப்ரொடக்டிவிட்டி குறையுதுன்னு அர்த்தம். உதாரணம் சீரம் அல்புமின் குறையும். கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் உடம்புல வந்து ரத்த உறையிற தன்மையை உண்டாக்குறதே கல்லீரல் தான். அப்படிங்கும்போது ஒன்ஸ் கல்லீரல் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ரத்தம் உறையும் தன்மை குறையாதான் அங்கங்கே ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபேக்டர் குறையும், விட்டமின் கே குறையும், ப்ளீடிங் ஃபேக்டர்ஸில் உள்ள சில டிஸ்டர்பன்ஸ்னால எல்லாமே இறங்க ஆரம்பிக்கும். பேஷண்ட்டுக்கு சின்னதாக அடிப்பட்ட கூட பயங்கரம் ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் நடக்கும் கல்லீரல் டேமேஜ் ஆச்சுன்னா. அதை தாண்டிய விளைவுகள்னா ஈசோஃபேஜியல் வேரிசன், உணவு குழாய் ரத்த குழாயில் வீங்க ஆரம்பிக்கும். இதான் நடக்கும். பட் இதற்கு கிடைப்பட்ட ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மஞ்சக்காமல் வந்துடும். அப்படிங்கிறதுனால அதுக்கு அடுத்த வயிற்றுக்குள்ள நீர் சேர்றது, அப்புறம் வந்து உணவு குழாயில் வந்து ரத்த குழாய் வீங்கி போகிறது, இப்படியே மண்ணீரல் இதுக்கு ரியாக்ட் பண்ணி மண்ணீரல் வீங்கிறது, தட்ஸ் கால்ட் ஹைப்பர்ஸ்பிளினிசம். அந்த ஹைப்பர்ஸ்பிளின் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அக்யூட் அண்ட் சப்அக்யூட் அண்ட் அக்யூட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் மஞ்சக்காம இது கீழநெல்லி வந்து கற்கமாக கொடுப்பாங்க, க்ரூட் மிக்சராக கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம்ல ஏன் க்ரூட் மிக்சராக கொடுப்பாங்க அப்படின்னா ஃபெலாந்தின் சொல்ற அந்த ஹெப்படைட்டிஸ் பி டிஎன்ஏ பாலிமரேஸ் இன்ஹிபிட்டர் ஒரு வேலை முடிஞ்சது. அடுத்து என்ன ஃபார்ம்ல இருக்கு? க்ரூட் மிக்சர் செல்லுலோஸ் ஃபார்ம்ல இருக்குது. அந்த ஒரு க்ரூட் மிக்சர் செல்லுலோஸ் ஃபார்ம்ல இருக்குன்னா அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு அக்யூட் லிவர் ஃபெயிலியர்ல ஒரு பேஷண்ட் வந்து என்ன லிவர் ஃபெயிலியர்ல என்ன நடக்கும்னா, லிவருக்கு பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சின்னதாக வந்து நச்சுத்தன்மையை போக்கும், டீடாக்சிவி பண்ணும் அப்படின்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய வேலை இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான வேலை வந்து நைட்ரோஜினஸ் மெட்டபாலிக் என் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது புரதங்களுடைய கடைநிலை மெட்டபாலைட்ஸ், அது வந்து டாக்ஸிக் மெட்டபாலைட்ஸ். அது வந்து அமைட்ஸ், அமோனியா, இந்த மாதிரி ஃபார்ம்ல இப்போ இண்டோல், மித்தில்டோல், ஸ்கேட்டோல்னு நம்ம மோஷன்ல இருக்கிற அந்த ஸ்பெசிபிக் ஸ்மெல்லுக்கு காரணமான சில அமைன்ஸ் எல்லாமே வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்போதைக்கும் ரெகுலராக அது வெளியேற்றிட்டே இருக்கணும். அது பாதி அந்த புரதச்சத்துடைய என் ப்ராடக்ட்ஸான நைட்ரோஜனஸ் டாக்ஸிக் மெட்டபாலிட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆசனவாய் வழியா மலமாக வெளியேறுகிறது. இன்னொரு பாதியை பண்றது லிவர். என்ன பண்ணுது? நைட்ரோஜனஸ் என் ப்ராடக்ட் எல்லாமே CO2, NH2 எல்லாம் சேர்ந்து NH2CO, NH2 யூரியா அப்படிங்கிற ஃபார்ம்ல, யூரியாங்கிறது கிட்னி வழியா யூரின் வழியா வெளில போனாலுமே அதை உண்டாக்குறதுங்கிறது லிவர் தான். ஸோ லிவர் ஃபெயிலியர் ஆகும்போது அந்த யூரியா உண்டாகிறதுங்கிறது குறைவாயிடும். முக்கியமா
அந்த புரதச்சத்தோட என் ப்ராடக்ட் வந்து வெளியாகிறது இங்கே மட்டுப்பட்டுரும். ஸோ முழுக்க அந்த நைட்ரோஜன் அந்த அந்த விஷ எச்சங்கள் நைட்ரஜனுடைய புரதங்களுடைய விஷ எச்சங்களை வந்து வெளியில் தர்ற வேலையை வந்து பாதி கல்லீரல் பார்க்குது, பாதி வந்து நம்மளுடைய இன்டெஸ்டைன் பார்க்குது. இன்டெஸ்டைன் மோஷனாக வெளில தள்ளுது, மிச்ச பாதியை கல்லீரல் வந்து அதை சுத்திகரிப்பு பண்ணி அது யூரின் வழியாக வெளில தள்ளுது. ஸோ தேவையான நைட்ரஜன் அமிலங்களாகவும் என்ன சொல்றது, அமிலங்களாகவும் அமினோ ஆசிட்களாகவும் நம்ம உடம்புல தேவையான விஷயங்கள் போய் சேர்ந்துருது. பட் இந்த சைக்கிள் வந்து கல்லீரல் பாதிப்புல உங்களுக்கு நடக்காம போகாததுனால என்ன ஆகும்னா, ஒழுங்கா நமக்கு வந்து மோஷன் போகலைன்னா உடம்புல தேங்கிச்சுன்னா ஆல் மெட்டபாலிக் என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் என் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இஃப் இட் கெட்ஸ் ரீஅப்சார்ப்ட் இன்டு பிளட் ஸ்ட்ரீம், ரத்தத்தில் அமோனியாவோட அளவு அதிகமாச்சுன்னா அங்கே தான் ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு ஒரு கண்டிஷன் வரும். அதாவது ஃபிளாப்பிங் ட்ரெமர்ஸ், நின்றுட்டு பேஷண்ட் தூங்குறது, மயில் போல தூங்கிட்டே இருக்கிறது, ரொம்ப டேஞ்சரஸான கண்டிஷன் இதுதான் மஞ்சள் காமாலையில். அதுதான் கும்ப காமாலைன்ற ஒரு தனி பேர்ல மயில் போல் நின்று கொண்டே தூங்குவான்னு சொல்லி ஒரு தனி கிளாசிபிகேஷன் இருக்கு சித்தால. மாடர்ன் மெடிசன் பீப்புள் ஹேஸ் டு லுக் இன்டு தி டெக்ஸ்ட், பேசிக் டெக்ஸ்ட், நோயாடல் பார்க்கணும். அப்படி ஒரு கண்டிஷனை வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மஞ்சள் காமாலை கொடுக்குற மருந்துங்கிறது கற்கம் ஃபார்ம்ல இருக்கு. சரி, இந்த கற்கம் ஃபார்ம் என்ன பண்ணும்? நான் முதல்ல இந்த பழைய கதைக்கு வரேன். கல்லீரல் வந்து யூரியா சைக்கிள் ஒன்று நடத்துது இல்லையா, சிட்ருலின் ஆர்னித்தின் சிட்ருலின் இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த சைக்கிள் மூலமா அந்த நைட்ரோஜன் என் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கார்போஹைட்ரேட் என் ப்ராடக்டோட சேர்ந்து யூரியாவை வெளில வந்துடுது, CO2 சேர்ந்து வெளில வந்துடுது. இந்த வேலை நடக்காதனால அங்கே தேங்கி இருக்கிற அந்த என் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இயல்பா நார்மலா போற மோஷன் போகும்போது என்ன நடக்குதோ அதை விட அதிகமான லோடு அங்கே இருக்கு. அப்படிங்கும் போது அந்த ஒரு கல்லீரல் பாதிக்கப்பட்ட மஞ்சக்காமலை இருக்கிற ஹெப்படைட்டிஸ் பி பேஷண்ட் வந்து சரியா மோஷன் போகாமல் 2 நாள் இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு மயக்கம் வந்துடும். காரணம் அவங்க எல்லாமே ரீஅப்சார்வ் ஆகும் பிளட் ஸ்ட்ரீம்ல. லிவர் இந்த வேலையை செய்யாதனால டைரக்ட்லி இட் கோ இன்டு தி பிரெயின், பிரெயின் பேரியர் கிராஸ் பண்ணி போகும். அதனால வந்து பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா மயக்கம் வந்துடும், மூளைக்கு போயிடும். சொல்லுவாங்களா மஞ்சக்காமலை மூளைக்கு போயிடும் சொல்லுவாங்க. இதுதான் அந்த அந்த விஷயம். இப்போ என்ன பண்றாங்க சித்தால, இது தனியாக இவ்வளவு சயின்ஸ் எல்லாம் இங்க வந்து வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஏ பி சி, ஆக்டிவ் ஹெப்படைட்டிஸ், ஃபல்மினன்ட் ஹெப்படைட்டிஸ், ஹைப்போப்ரோட்டீனிமியா, இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்லாம் சித்தால கிடையாது. அவங்களுக்கு ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்னா ரொம்ப வெரி வெரி சிம்பிள். இது பித்தகப்ப நோய், வாதத்தை அதிகப்படுத்தி பித்தகப்பத்தை சமநிலைக்கு இறக்கணுங்கிறதா முடிஞ்சு போச்சு. ஸோ விரேசனத்தால் வாதம் தாழும். அப்போ என்ன பண்றாங்கன்னா, பேரியால தான் வாதம்ங்கிறது குறையும். அந்த வாதத்தையும் கீழே இழுத்து வைக்கணும். இருக்கிற 5 வாதத்தில் 1 அதிகமாகணும், முக்கியமான வாதம் பிராணம். ஆனால் மற்ற உதாரணங்கிற வாதம் குறைக்கணும். அப்படின்னா என்னன்னா, அதனால தான் பேதிங்கிற நேரடியாக கொடுக்காம மருந்தையே கிட்டத்தட்ட ஒரு பேதி ஃபார்ம்ல கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த வாதத்தில் ஏற்படுற அந்த ஒரு சலசலப்பு, ஒரு வாதம் தேவை, ஒரு வாதம் தேவையில்லை. அப்படிங்கும்போது அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் கீழே கற்கமாக கொடுக்குறாங்க. அந்த கற்கம் என்ன பண்ணும்? கற்கம் இஸ் செல்லுலோஸ். அந்த செல்லுலோஸ் ஒன்ஸ் வந்து அவருடைய ஆக்டிவ் பிரின்சிபல் வந்து இன்டெஸ்டைன் அப்சர்வ் ஆன பிறகு அந்த செல்லுலோஸ் ஃபார்ம் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் போச்சுன்னா, சின்ஸ் ஹியூமன் இன்டெஸ்டைன் டசன்ட் ஹேவ் பாலிசாக்கரைடேஸ் என்சைம், அங்க அதை செரிக்க முடியாது அதால. அப்ப என்ன பண்ணும்? அதோட 15 மடங்கு அதிகமான நீரை உள்ள இழுத்துக்கும். இட் வில் ப்ரோவோக் ஆஸ்மாட்டிக் டயரியா. ஸோ அந்த ஆஸ்மாட்டிக் டயரியா வழியா மேல அந்த வைரஸை கட்டுப்படுத்துற, ஏன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் இன்ஹிபிட்டார்னு அது வந்து ப்ரூவ்டு இன் அண்ணா யூனிவர்சிட்டி. அது ஒரு PhD ஒர்க்கே முடிஞ்சிருக்குது. இட் ஹாஸ் பின் ப்ரூவ்டு. ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் இன்ஹிபிஷனுக்கான ஒரு மருந்து உள்ள போயிடுச்சு. அது வந்து அந்த வைரஸ் பல்கி பெருகாம தடுக்கும். வைரஸ் முழுக்க கொள்ளுன்னு சொல்ல மாட்டா, பல்கி பெருகாம தடுக்கும். அப்ப அதை கொடுத்துட்டு கீழே வர அந்த ஒரு கீழே கற்கம் ஃபார்ம் என்ன பண்ணோம், அந்த செல்லுலோஸ் என்ன பண்ணோம்னா, தன்னோட 15 மடங்கு அதிகமான நீரை உள்ள எடுத்து அந்த மலைக்குடல இருக்கிற நைட்ரோஜனஸ் என் பாய்சன் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வெளில கொண்டு போயிடும். சரி, இது மாடர்ன் மெடிசன் இப்படி இல்லையா இருக்கு. அவங்க தனியா செய்வாங்க, லேமியோடின் சிடோடின் மாத்திரை தனியா, அப்புறம் லாக்டலோஸும் தனியா ஒரு டைசாக்கரைடேஸ் தான் அது, டைசாக்கரைடு தான் அது. ஆனா இட் இஸ் புவர்லி நான் அப்சார்பபிள் கிடையாது, புவர்லி அப்சார்பபிள் சுகர். அதற்கான நேரடியான லாக்டுலேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு என்சைம் உடம்புல கிடையாதுங்கிறதுனால அது ரொம்ப ஈஸியா அப்சர்வ் ஆகாது. அது கன்வெர்ட் ஆகி அப்சர்வ் ஆகிறதுக்குள்ளாரே அது இட் கேன் காஸ் வெரி பிக் டயரியா. இதே மாதிரியான செயல் அது செய்ய முடியும். ஆனா அது போர்லி அப்சார்பபிள், இது டோட்டலி நான் அப்சார்பபிள். இது ஸோ இது சரி, நான் அப்சார்பபிளான ஒரு செல்லுலோஸ் வந்து போகும்போது ஒரு இயல்பான ஒரு ரிலாக்ஸேஷனை மட்டும் கொடுக்காம கொஞ்சம் இரிட்டேட் பண்ணணுங்கிற பயத்துல தான் அது மோரோட சேர்த்து கொடுக்குறாங்க. மோரோட சேர்த்து கொடுக்கும்போது there will be some controlled colonic reaction. அதுக்காக தான் வந்து மோரோட சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த ஃபார்மேட்ல மட்டும் தான் வேலை செய்யும். ரொம்ப சொல்லணும்னா
எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸ்லாம் 20 கிராம் 25 கிராம் கீழானலி கற்கம் மோரில் 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு கற்கமாக 20 கிராம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட வைரலோடு கிறங்கிடும் கீழே. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து நாட் டிடெக்டபிள் குவான்டிடேட்டிவ் ஆர்டிபிசிஆர் நாட் டிடெக்டபிள், காப்பீஸ் நாட் டிடெக்டபிள் ஆர் பிலோ த லெவல். அவங்க எந்த லெவலில் அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும் அந்த அபிலிட்டி கீழ் லெவலுக்கு போயிடும். நெகட்டிவ் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா குவாலிட்டேட்டிவ் பிசிஆர் அப்போ கூட வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், இல்லை ஹெச்பிஜி செல்ஸ் சில பேருக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் சித்த மருத்துவ அடிப்படையில் சொல்ல போனீங்கன்னா வைரஸ் உடம்புல இருக்குதுங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது என்ன பண்ணுதுங்கிறது தான் நமக்கு இங்கே முக்கியம். ஆனால் அது பெருகாம ஈவன் குவான்டிடேட்டிவ் ஆர்டிபிசிஆரோட கணக்கில் கூட உள்ள வராம நாட் டிடெக்டபிள் லெவலுக்கு போய் உள்ள வந்து சுத்தமாக வந்து இன்ஆக்டிவா உட்கார வைக்கிறதுனா சின்ஸ் பிகாஸ் ஆஃப் த டிஎன்ஏ பாலிமரேஸ் இன்ஹிபிஷனால செய்தால் அது ஒரு பெரிய சக்சஸ். இவ்வளவுதான் சித்தா சொல்லியிருக்க ஒழிய அதில் வர மஞ்சக்காமலை சரி பண்ணி இயல்பா அந்த லிவரை வந்து படைப்படிக்க ஆக்கணும் தான் சொல்லியிருக்க ஒழிய எங்கேயுமே வந்து ஹெப்படைட்டிஸ் பி கியூர் பண்ணணும்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒரு ஆக்டிவான வைரஸை இன்ஆக்டிவா வச்சிருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சக்சஸ். ஸோ அது மைக்ரோ லெவல் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண தெரியணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப அதை பற்றி விளக்கம் தேவைன்னு என்கிட்ட பர்சனலாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஐ காட் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அவங்கள வந்து ஹெச்பிஎஸ்சி நெகட்டிவ் நான் சொன்னதே கிடையாது, தட் இஸ் பாசிட்டிவ் ஸ்டில். ஒரே 1 or 2 பீப்புள் வந்து நெகட்டிவ் ஆயிருக்காங்க, பட் நாட் எல்லாருமே நெகட்டிவ் ஆனதில்லை. பட் சேம் டைம் குவான்டிடேட்டிவ் ஆர்டிபிசிஆர்ல வைரல் காப்பீஸ் நாட் டிடெக்டட் தான் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த பேஷண்ட் வந்து தனக்கு ஒருவேளை அந்த பேஷண்ட் இல்லிட்ரேட்டரா இருந்தாருன்னா அவருக்கு பெரிய அளவு அறிவு இல்லை, பெரிய அளவுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பெரிய அளவுக்கு படிப்பறிவு இல்லை, இந்த காலத்துக்கு ஆங்கில அறிவு இல்லைன்னா அவருக்கு தனக்கு தான் உடம்புல ஒரு வைரஸ் இருக்கணும், அது ஒரு மோசமான வைரஸ்னும் அவருக்கு தெரியாம சந்தோஷமா தான் இருப்பார். அவர்கிட்ட சொல்லிடுவோம், உங்களுக்கு பத்தியம் என்ன பத்தியம், இச்சா பத்தியம், உடல் உறவு கொள்ளக்கூடாது, நீங்க ரத்தம் கொடுக்கக்கூடாது, இப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லிடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஹீ சேவ்ட், அதர் பீப்புள் அரௌண்ட் ஹிம் ஆல்சோ பீயிங் சேவ்ட். அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கார். அப்புறம் அவருடைய ஃபேமிலிக்கு நாங்கள் சொல்லிடுவோம், அந்த மாதிரி இருக்கு, கீழாளி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு, அவருக்கு காலம் ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் வைரஸ் நெகட்டிவ் ஆகலை, அது இருக்க உடம்புல அவர் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற ஸ்டேஜ் கொண்டு வந்து நிறுத்தலாம். ஒரு லேமோடின், சிடோவிடின், ஈவன் ஹெப்படைட்டிஸ் சிக்கு போடுற காமா இன்டர்ஃபரான் மாதிரியான மருந்துகள், அந்த மருந்துகளுக்கு ஏற்பட்ட பக்க விளைவுகள், இதை ஒப்பிடும்போது இந்த சிம்பிளான கீழாளிங்கிறது பெரிய அளவு உதவி பண்ணும். முதல்ல சயின்டிஃபிக் பீப்புள் they should know what is science. Science is not a thing which is totally அவங்களுக்கு ஏதோ ஆங்கில மருத்துவத்துறைக்கு எழுதி கொடுக்கப்பட்ட விஷயம், எல்லாருக்கும் பொதுவானதான். ஆங்கில மருத்துவ அறிவுங்கிறது கொஞ்சம் ஈஸி தான், கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த காலத்தில் இன்டர்நெட் யுகத்தில் ரொம்ப ப்ராட் மைண்டட் மாடர்ன் டாக்டர்ஸ் எல்லாம் தேர் ரெடி டு டீச். பரவாயில்ல, எனக்கெல்லாம் நிறைய மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் டீச் பண்ணியிருக்காங்க, நிறைய சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் இன்னமும் கூட வந்து உதவி பண்ணுறாங்க, நிறைய ஃபிசிஷியன்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் ப்ராட் ஹார்ட் அண்ட் பிக் பிரெயின். அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அவங்களுக்குலாம் புரியுது இப்படி விஷயம் இருக்குன்னு. ஆனால் என்னைக்கு அறம் சார்ந்து சிந்திக்கிறோமோ, என்னைக்கு அறிவியல் சார்ந்து அறம் சார்ந்து சிந்திக்கும் எவரும் குறை சொல்லவே மாட்டாங்க. அது என்ன இருக்குன்னு கொஞ்சம் அட்லீஸ்ட் டெக்ஸ்ட்ல அந்த அழகான தமிழ் வார்த்தைகள்ல அந்த பாடல்ல இருக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு விஷயம் சொல்றேன். சித்த மெடிசன்ல வந்து சித்த மருத்துவத்துல நோயாடலுங்கிற டிசீஸ் கிளாசிபிகேஷன்ல ஒரு டிசீஸ் கிளாசிபிகேஷன் வந்து வலி மஞ்சள் காமாலைன்னா அந்த நோய் நிலையில அந்த பாடல்ல எங்கேயுமே மஞ்சள் காமாலைங்கிற வார்த்தையே கிடையாது, உடல் மஞ்சளிக்குங்கிற ஒரு சிம்டமே கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு முழுக்க அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆட்டோமின் ஹெப்படைட்டிஸோட மொத்த பிக்சர் அதில் இருக்கும். ஸோ மஞ்சள் காமாலை வர்றது பெரும்பாலும் கல்லீரல் ஒரு விஷயம் தெரியாது உங்களுக்கு. மஞ்சள் காமாலை பெரும்பாலும் வர்ற நோய் பெரும்பாலும் என்னென்ன பேஷண்ட்டுக்கு வருதோ அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற சிம்டம் எல்லாம் இவருக்கு இருக்கு. ஆனால் அவருக்கு மஞ்சள் காமாலை மட்டும் அது கிடையாது, மொத்தம் இருக்கு. கால் வீக்கம் வருது, முட்டியில் வந்து ரத்தம், ஐ மீன் என்ன சொல்றது, பிகாஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் கோயாகுலேஷன் ப்ரொஃபைல், முட்டியில் அங்கங்க வந்து ரத்தம் சேர்றது ஆரம்பிச்சு. அதனால காமாலை நோய்க்கு வீக்கம் கண்டால் மரண குறிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. காமாலை நோய்க்கு வீக்கம் கண்டால் மரண குறிக்கணும். ஒரே வார்த்தை, ஒரு வரியில முடிஞ்சிருக்குது. வீக்கம் கண்டால் மரண குறிக்கணும் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல liver failure, decompensation, hypoproteinemia because of decompensation, low albumin, because of that hypoproteinemic edema. That's why if a patient had jaundice few months back, that jaundice is not so because pulmonary hepatitis வந்து எல்லாமே இறங்கிடும். ஈவன் நீங்க ஒரு எல்எஃப்டி பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் சீரம் அல்புமின் வேற எதையும் நம்ம வந்து ஒரு எல்எஃப்டியை நம்ம நம்பவே முடியாது. ஒரு அன்னோன் பேஷண்ட்டுக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுங்கிறது நம்ம சொன்னது, சீரம் பிலிருபின், ஜிஓடி, ஜிபிடி, காமா ஜிடி, சீரம் அல்கலைன் பாஸ்பேட்டேஸ், காமா குளுட்டாமின் டிரான்ஸ்பெப்டிடேஸ், அப்புறம் வந்து
சீரம் அல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன் இஃப் தெர் இஸ் எனி HCC அப்படிங்கிறதுனால இருந்ததுன்னா, ஒரு ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா இருந்ததுன்னா. பட் நான் லிவர் பேஷண்ட், ஒரு பேஷண்ட்டுக்கு ஆட்டோமின் லிவர் டிசீஸ் வாட்ஸ்எவர் நிறைய டிசீஸ் இருக்கு இல்லையா, இன்ஃபெக்டிவ் ஆர் ஆட்டோஇம்யூன் ஆர் அப்ஸ்ட்ரக்டிவ், என்ன காரணத்தினால ஒரு லிவர் பேஷண்ட் லிவர் டிசீஸ் பேஷண்ட் இருந்தாலும் அவங்களுக்கான லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ங்கிறது நாட் திஸ் ரெகுலர் LFT. யூஸ்வலாக நம்ம என்னமோ சீரம் அல்புமினியம் ப்ரோத்ராமின் டைம் ஒன்று டெஸ்ட் பிடின்னு சொல்லுவாங்க. இந்த 2 டெஸ்ட்டே நம்ம மனசு வச்சுப்போம். அதை தான் வந்து ஃபங்க்ஷனல் டிபிக்கல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதுதான். ஸோ இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் கிடையாது. இவ்வளோ பேராமீட்டர்ஸ், இவ்வளோ ஒரு சயின்டிஃபிக் சப்போர்ட்டும் அந்த காலத்தில் கிடையாது. அவங்க பியூர்லி அப்சர்வேஷன் சயின்ஸ். ஸோ அந்த வலிய மஞ்சள் காமாலையில் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் காமாலைங்கிற வார்த்தை இல்லாமல், ஆனால் மஞ்சள் ஒரு லிவர் டிசீஸ் உடைய அடுத்த கட்டத்தில் உள்ள அத்தனை விஷயம் அதில் இருக்கு, அந்த பாடல் இருக்கு. கும்ப காமாலையில் பார்த்தீங்கன்னா or any sort of viral disease, it's whether it is obstructive, it is because of CA or because of secondary or because of viral infection, any hepatitis அதோடைய அடுத்த ஸ்டேஜ், அதாவது if the patient goes for any hepatic encephalopathy, அதை வந்து கும்பகாமாலையும் தனி கிளாசிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ சித்தாவுடைய ஃபண்டமெண்டல் அதோடைய டிசீஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து அவ்வளோ ஸோ சயின்டிஃபிக் அண்ட் ரேஷனல். அப்புறம் தீராதுன்னு சில கண்டிஷன் இருக்கு, இது எங்களால் தீர்க்க முடியாதுன்னு கைவிரிக்கிற சில கண்டிஷனும் சித்தா மெடிசனுடைய நோயாடல உண்டு. இதை பற்றி நான் அடுத்த இதில் சொல்கிறேன். இந்த இதில் நான் சொல்ல வேண்டியது, ஒரு மூலிகை இதற்கு நல்லது அப்படின்னு சித்தாவில் சொல்ல மாட்டாங்க. ஒரு மூலிகை என்ன ஃபார்மில் கொடுத்தா அது வந்து ஒரு நோயை குணப்படுத்தும்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்கணும், அதையும் உற்று பார்க்கணும். இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி, டிபிக்கல் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி குறை சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தே ஆர் ரேஷனல். எந்த ஒரு டிஸ்பேஷனட்டாக ஒரு விஷயத்தை பார்க்குற தன்மை இருக்கும், அப்புறம் ப்ரிஜுடிஸ் இருக்காது. பட் ஆனால் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ரொம்ப பாவமாக இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு. ஏகப்பட்ட ப்ரிஜுடிஸ், இதுதானே அப்படி தான், அதில் ஒன்றுமே இருக்காது. ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கொடுத்தோம்னா கூட அது இன்னும் இருக்காது. தமிழ் தெரியாது, தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறவங்களை எப்படி நம்ம வந்து ஒரு சயின்டிஸ்ட் சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் தெரியாது, எனக்கு தமிழில் உள்ள ஒருத்தன் தெரியாதுன்னா அவங்கள எப்படி சயின்டிஸ்ட் சொல்ல முடியும்? அவங்களுடைய நாலேஜ் ஒரு செக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆங்கிலத்தில் பேசினா சயின்டிஸ்ட் ஒத்துக்க முடியாது, மொத்தமாக எல்லாமே தெரியணும். ஒரு சித்த மருத்துவம் அவருடைய அடிப்படை நூல் தமிழ் இருந்தால் தமிழ் கற்றுக்கிட்டு அது என்ன சொல்லியிருக்காங்கிறது உள்ளே புரிஞ்சுக்கிட்டு அதை டீகோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த செஷனில் வந்து இதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் செஷனில் டிப்பிக்கலாக ஒரு பர்டிகுலர் சாங் எடுத்துட்டு அதோட இப்போ இருக்கிற ஹவு சித்தா ஹவு a diagnostic tool in Siddha medicine can cruise along with the recent advanced modern diagnostic methodologies அப்படிங்கிறத பற்றி அடுத்த செஷனில் நம்ம தெளிவாக பேசுவோம். இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, ப்ளீஸ் நோ ப்ரிஜுடியூஸ், லுக் இன்டு தட். டிஸ்பேஷனாக ஒரு விஷயத்தை பாருங்கள். let us celebrate our similarities and let us respect our differences. We have to work together. Integration is not just a co-location or co-prescription. Integration is all about mutual admiration, mutual understanding and mutual respect. Let us work together to the betterment of humanity. Thank you all. Bye.